நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அவசரமான இந்த உலகத்தில் ஆர்கனைசிங் என்பது அவசியமான ஒரு விஷயமாயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பெட்ரூம் ஸ்டோரேஜ் ஐடியாஸ் போட்டிருந்தேன் நானு. அதோட லிங்க் பார்க்காதவங்க இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். நான் அப்போவே சொல்லியிருந்தேன் வார்ட்ரோப் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ரிமைண்டர்ஸ் போட்டிருந்தீங்க வார்ட்ரோப் காட்டுங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக நான் வந்து இன்றைக்கி வார்ட்ரோப் காட்டுற ஒரு மூடுக்கு வந்திருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். இப்போது சில டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்படி வார்ட்ரோப் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ரிலேட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையான பொருட்களோ அதோடு நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து என்னோடய டாப்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரௌசர்ஸ் தான் நான் மெயினாக போடுவேன். உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா வந்து யூஸ்வலாக இங்கே மெயினாக பிளெயின் ஒன்ஸ் வச்சுருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டாட்டட் ஒன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரைப்பி ஒன்ஸ், அப்புறம் டிசைன் ஒன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் வேர்ஸ். இது நான் சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து ஜென்ஸ்க்கும் வந்து பொருந்தும், லேடிஸ்க்கும் பொருந்தும். நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கங்கே வச்சுருந்தா சிலது வந்து இந்த ட்ரெஸ் எங்கேயும் இருந்துச்சு இன்றைக்கி இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் டக்குன்னு அது கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுருக்கும் போது வந்து ஈஸியாக நமக்கு இருக்குது. டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை போடலாம். அப்புறம் வந்து போட்டதே போடாமல் ரிப்பீட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து போடலாம். கலர் மேட்சிங்கும் எல்லாம் போடலாம். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு நிறைய வந்து டைம் சேவ் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நல்லா நம்ம போடலாம். ஒரு நாளைக்கு ப்ளூ, ஒரு நாளைக்கு க்ரீன், எல்லாமே நீங்கள் வந்து என்னோட டாப்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னோட 205 வீடியோஸ் இருக்குது. இதில் இந்த இருக்க டாப்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு மாற்றி போட்டிருப்பேன். ஸோ நிறைய இருக்குன்னு இல்லை, நமக்கு இவ்வளோ தான் நமக்கு யூஸ்வலாக பத்தாது. ஸோ பட் நம்ம என்னென்னா வாங்குறத வந்து கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இந்த உங்களுக்கு வார்ட்ரோப்பில் பத்துற அளவுக்கு மட்டும் எப்பவுமே வச்சுக்கிட்டு சில அதெல்லாம் வந்து நம்ம சேரிட்டிக்கு ஏதாவது கொடுத்துடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் பழசாகிடும், அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ எது யூஸ் பண்ணுறோமோ, எது வந்து டக்குன்னு எடுத்து கண்டிப்பாக போட முடியுமோ அதை மட்டும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் டிப் வந்து நான் ஆர்கனைசிங்கில் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு ஹேங்கர்ஸ். நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க உங்களோட வார்ட்ரோப்னாவே வந்து ஒரு 50 or 100 ஹேங்கர்ஸ் நல்லா இந்த மாதிரி மெலிஸ் ஹேங்கர்ஸ் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஹேங்கர்ஸை போட்டுட்டாவே நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அதில் மாட்டி விட்டுலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு மடித்து அடுக்கி வச்சு அப்படியே எல்லாம் சாஞ்சு கீழே விடுற மாதிரி இல்லாமல் டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதனால் போடுறதும் மாட்டுறதும் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஹேங்கர்ஸ் வந்து நல்லா வாங்கிக்கோங்க. அப்படி ஹேங்கர்ஸ் வாங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சில குண்டு ஹேங்கர்ஸ் இருக்கும், நிறைய ஆக்குபை பண்ணுறோம், ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறோம். இந்த மாதிரி குண்டு ஹேங்கர்ஸ் வந்து நீங்கள் போடாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மெலிஸ் ஹேங்கர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் போடுற இடத்துல 2 ஹேங்கர் போட முடியும் நமக்கு. ஸோ வாங்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி குண்டானது வாங்காதீங்க, இந்த மாதிரி மெலிசாக வாங்குங்க. அதே சமயத்தில் மெயினாக இந்த மாதிரி சூட்டு அந்த மாதிரிலாம் போடும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்துட்டு இல்லை திக்கான ஹேங்கர்ஸ் தான் போடணும். இல்லைனா வந்துட்டு அந்த ஹேங்கரே கொஞ்சம் வளைஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ இதர் இந்த மாதிரி குண்டு ஒன்ஸ் இல்லைனா வந்து நல்லா அதிலே வர திக்கான ஹேங்கர்ஸ் மாதிரி போடலாம். சூட் வந்து நீங்கள் மெயினாக எப்பயாவது தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இங்கே போட்டு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாதீங்க. இதுக்காக தனியாக ஒரு சின்ன சூட் கேஸ் மாதிரி வச்சு நீங்கள் அதில் வச்சுக்கலாம். பட் யூஸ்வலாக எப்போயா போடுவீங்க, மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அட்லீஸ்ட் போடுவீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த கார்னரில் கடைசியில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு பிளெயின் ஒன்ஸ், எனக்கு பிளெயின் ஒன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பிளெயின் ஒன் தான் போட்டிருக்கேன். ஸோ பிளெயின் ஒன்ஸ்னாவே நான் வந்து நமக்கு ஒரு ஃபார்மலாக பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் வார்ட்ரோப்பில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறத தவிர லேஸாக கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரெஸ்ஸிங்லேயும் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் இதில். ஸோ நிறைய பிளெயின் ஒன்ஸ் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே வீக் ஃபுல்லாகவே ஒரு 5 days டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போகலாம். அது வந்து நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ பிளெயின் கலர்ஸ் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன், அது போட்டு அது தவிர டிசைன் ஒன்ஸ் இங்கே வச்சுருக்கேன். அது தவிர சம்டைம்ஸ் ஃப்ரைடே கேஷுவல் வேர்ஸ் இருக்கும், எங்கள் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அப்படி தான். ஸோ ஜீன்ஸோட போட்டுக்கலாம். அதனால் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கொஞ்சம் சிலதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டிசைன் ஒன்ஸோ இல்லை ஃப்ளவரி ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தனியாக ஃப்ரைடேஸ்க்குன்னு வச்சுக்கலாம். சில காட்டன் ஒன்ஸ்லாம் நான் என்ன பண்ணால் அவுட் சைட் தான் ட்ரை கிளீனிங் கொடுப்பேன். ஸோ துவச்சோன்னா இங்கே வந்து ஹேங் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறமா வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்து அப்புறமா வந்து இந்த மாட்டி வச்சுப்பேன். என்ன பண்ணலான்னா வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லாக நிறைய பிளாக் ட்ரௌசர்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ட்ரௌசர்ஸ் வந்து பிளாக்ல நான் ஒரு 4-5 வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நேவி ப்ளூ, இந்த மெயினாக இந்த 2 கலர் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ, ஸோ இதோட ப்ளூ, ஸோ இந்த நேவி ப்ளூ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட போகும். ஸோ இதில் போகும், இதில் நிறைய நேவி ப்ளூ இருக்குது. இந்த மாதிரி மெயின் ஒன்ஸ் எல்லாமே வந்து பிளாக். ஈவன் இந்த பிங்க் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நைஸ் காம்பினேஷன். ஸோ இது நல்ல மேட்ச். ஸோ அது மாதிரி நமக்கே வந்து ஒரு எதுக்கு வந்து எது போடலாம் அப்படின்னு வச்சுருக்கணும். ஸோ ரெடியாக இங்கே இருக்கும்போது வந்து நம்ம இது அப்படி பிக் பண்ணி ஈஸியாக நமக்கு போட முடியும். பிளாக் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே போடலாம். ஸோ அதனால் நிறைய வந்து அது மட்டும் வச்சுக்கோங்க 2-3. ஸோ இதான் வந்து நான் டாப் ரேக்கில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ
இப்போ கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னு ஸ்கார்ஃப்ஸ், மெயினாக நான் ஸ்கார்ஃப்ஸ் போடுவேங்க. ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி துப்பட்டாஸ் போடுறதா இருந்தால் துப்பட்டாஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தேடும் போது திடீர்னு ஒரு 2-3 பார்ட் இருக்குது ட்ரெஸ்ஸுக்குன்னா வந்துட்டு டாப் கிடைக்கும், பாட்டம் கிடைக்கும், அதோட மேட்சிங் துப்பட்டா கிடைக்காது. அதனால் அதுக்காக ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஹேங்கர்ஸில் நிறைய துப்பட்டா வச்சுருந்தா 2-3 ஹேங்கர்ஸில் வந்துட்டு நல்லா ஒரு 4-5 துப்பட்டாஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ணிங்கன்னா டக்குன்னு எடுத்து அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு சம்மர் இதுவாக இருந்தாலும் ஸ்ப்ரிங் டைமாக இருந்தால் அதுக்கு மேட்சிங் ஸ்கார்ஃப் போடுறவங்களா இருந்தால் ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம் நல்லா ஈஸியாக. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு இங்கே நான் ஸ்போர்ட்ஸ் வேர் இல்லைனா மார்னிங் அதாவது நம்ம வந்து ரன்னிங்க்கு ஏதாவது இல்லை வாக்கிங் போகிறதா இருந்ததுன்னா வந்துட்டு காலையில் தேட வேண்டாம். அது இருந்ததுனாவே வந்து நமக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு எல்லோரும் தூங்கும் போது நம்ம மட்டும் ஏதோ வாக்கிங் போகலாம் அப்படின்னா வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் டக்குன்னு வந்து நம்ம எடுத்து நட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா தேடுறதுக்காகவே சம்பளத்தை சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு ஏதாவது 1-2 ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறோம் கழுறோம் மாற்றோம் அந்த டைமுக்காகவே அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஒரு புஷ்அப்ஸோ ஒரு பிளாங்கோ இல்லை வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து நமக்கு யூஸ்வலாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு ஃபார்மல்ஸ் தேவைப்படும், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் தேவைப்படும், எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதனால் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வேருக்கு அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர்னு வச்சுருக்கேன் ஒரு 4-5. ஸோ பார்ட்டி வேர் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் கிராண்டாக இருக்கணும். அப்படின்னா வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணலாம். ஸோ பிளாக்ல என்ன பண்ணலாம்னா வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே ஒரு கிளிட்டர் ஒர்க் இந்த மாதிரி இருந்தாவே வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு ஜீன்ஸ் பாட்டம் போட்டால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஆஃபீஸ் பார்ட்டியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது பார்ட்டியோ அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து நம்ம இந்த மாதிரி ஷைனி ஒன்ஸ், கிளிட்டரி ஒன்ஸ், அது ரெட்லேயே ஒரு பிளாக்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இங்கே நான் ஸ்ப்ரிங்னால கொஞ்சமாக லேஸாக கொஞ்சம் குளிரும், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு அதனால் நான் அதை வந்து தனியாக இங்கே வச்சுருக்கேன். அது தவிர வந்துட்டு இதெல்லாம் மெயினாக ஷாப்பிங்க்கோ இல்லைனா வந்து நம்மளுடைய நம்ம ஃபில்ம் பண்ணும்போது சம்டைம்ஸ் நான் இதை போடுவேன். கொஞ்சம் லேசாக பழசான ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஆஃபீஸ்க்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து தனியாக நான் பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா வந்துட்டு வெளியே கேஷுவல் வேருக்கு போடும்போது ஜீன்ஸ் தேவைப்படும், அதனால் வந்து 2 ஜீன்ஸ் வந்து நான் இந்த எண்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எங்கேயா வெளியே போகும்போது டக்குன்னு இதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ட்ரௌசர் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு ரெடி ஆகிட்டு போகலாம். அது தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து கீழே நம்ம கவர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஈஸியாக. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்டு இதுவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒயர்டு ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய நைட்டிஸோ இல்லைனா வந்துட்டு பைஜாமாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த ஒரு பைஜாமா இருக்குன்னா இதுக்கு வந்து 2 பீஸ் இருக்குன்னா அந்த 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு உள்ள மொத்தமாக சுருட்டிடலாம். இதை சுருட்டி வைக்கும் போது ஈஸியாக நமக்கு ஸ்பேஸ் நிறைய வந்து அதில் வச்சுக்கலாம். திருப்பி நம்ம இந்த மாதிரி உள்ளே ஈஸியாக வச்சுக்கலாம். எஸ்பெஷலி நம்ம வீக்கெண்டில் இந்த மாதிரி நம்ம இன்னொரு வாட்டி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும் போது வீக் டேஸில் ஃபுல்லாக ஈஸியாக டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வரும்போது டக்குன்னு நம்ம எடுத்து ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் வந்து நீங்கள் வீட்டில் போடுற ட்ரெஸ் தானேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போட்டுட்டு தேடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெயினாக இந்த மாதிரி கேஷுவல் வேறோ இல்லைன்னா வந்துட்டு ஆஃபீஸ் வேறு போடும்போது பெல்ட் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடலாம். சில டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ஏதாவது இங்கே அடித்து வச்சு அதில் மாட்டி வைக்கலாம். பட் சைடில் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா வந்து சின்னதாக இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் இதில் கூட உங்கள் பெல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம டக்குன்னு தேவைப்படுனா நம்ம இதையும் எடுத்துக்கலாங்க. அதே நான் வந்து இங்கே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஆல்சோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி ஹேங்கர்ஸில் மாட்டும்போது என்ன பண்ணணும்னா வந்துட்டு சில ட்ரெஸ்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் இதுலேயே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு நீட் ஃபினிஷாகவும் இருக்கும், நிறைய ஸ்பேஸும் இருக்கும். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளியர் வியூ இருக்கும். ஸோ அதை போட்டு இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மெயினாக என்ன பண்ணலான்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டாப்ஸ் நிறைய போடுறதா இருந்தால் மேலே மட்டும் டாப்ஸ் வச்சுட்டு, ஈவன் ஜென்ஸாக இருந்தால் கூட ஷர்ட்ஸ் மட்டும் மேலே வச்சுக்கிட்டு கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கதா இருந்தால் அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா வந்துட்டு இது என்னுடைய வார்ட்ரோப், என்னுடைய ஹஸ்பண்ட்ஸ் வார்ட்ரோப்பில் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணாமல் கீழே வந்து ஷெல்ஃப்ஸ் வச்சுருக்காரு, மேலே மட்டும்தான் ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து மடித்து தான் வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மடித்து வைக்கலாம். அப்படி மடித்து வைக்கும் போது கூட நீங்கள் வந்து பாக்ஸஸில் நான் காட்டின மாதிரி இப்போது பாக்ஸஸில் போட்டு வைக்கும் போது ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எதிர் வந்து மடித்து வச்சோ இல்லைனா ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணியோ வைக்கலாம் நம்ம
ஸோ அப்போ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு ஃபிட் ஆகாது. இப்போ ஈவன் சாரியே செல்வார் கமிஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வைக்காமல் இன்னும் கொஞ்சம் முக்கா சைஸ்க்கு வச்சுக்கலாம். அப்போ தான் லென்த்தியாக நல்லா தொங்கும். கீழே மட்டும் ஒரே ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வார்ட்ரோப் பண்ண முடிஞ்சா மோஸ்ட்லி வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வீடு வாங்கும்போது வந்து உங்களுக்கு அங்கே எதுவுமே வார்ட்ரோப் வச்சு தர மாட்டாங்க. அப்போ நம்மளே கட்டும் போது இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கட்டி வச்சுக்கலாம். முக்கால்வாசி நல்லா எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக தொங்க விடுற மாதிரி கீழே மட்டும் ஷெல்ஃப் வச்சுக்கலாம். ஸோ நான் மேலே மட்டும் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி சாரீஸு, அதுக்கேற்ற ப்ளவுசஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1-2 சல்வார் கமீஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. பட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது, இல்லைன்னா வந்து 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க ஒரே வார்ட்ரோவை அப்படின்னா அப்படி என்ன பண்ணும்போதுன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா சேர்த்து இப்படி விட்டுட்டு அது தவிர கூட வந்து சில எக்ஸ்ட்ரா பேஸ்கெட்ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலான்னா மெயினாக இந்த மாதிரி ஒரு பெரிய லாண்ட்ரி பேக் தான் ஆக்சுவலாக இங்கே சொல்லுவாங்க. ஸோ லாண்ட்ரிக்குன்னு போட்டுக்கலாம், பட் இதுக்கும் யூஸ் ஆகும் நல்லா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட வச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு யூஸ்வலாக எப்போயாவது போடுற ஒரு டிஷர்ட்ஸோ இல்லை ஸ்கர்ட்டோ அதெல்லாம் வந்து நான் இங்கே ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். நான் எப்போயாவது தான் எடுப்பேன் நான், அதனால் வந்து எல்லா மாதமும் எடுக்க மாட்டேன். அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் இதில் போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி ஈஸியாக ஃபிட் ஆகிடும் நல்லா. இது மாதிரி நம்ம வந்து ஷெல்ஃப்ஸ் போடாதனால இதான் ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம இதில் புஷ் பண்ணிடலாம் அப்படி நல்லா உள்ளன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ரேரான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வைக்காமல் டெய்லியும் நம்ம வாஷ் பண்ணி வர ட்ரெஸ்ஸஸ் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நமக்கு வந்து மெயினாக ஒரு இந்த வந்து ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்துட்டு துணி வந்து துவைப்போம், ஆனால் வந்து அதில் மடித்து வைக்கிறது வந்து ரொம்ப டைம் இல்லாமல் அங்கங்கே கிடக்கும். அதுவும் அசிங்கமாக வந்து சோஃபாவில் பெட்டில் அந்த மாதிரி போட்டு வைக்காமல் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து திருப்பி ஹேங்கரில் மாட்டி வச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் வந்து அது எங்கேயும் வெளியே எங்கேயும் இருக்காமல் இது உள்ளே சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு நீங்கள் இந்த லாண்ட்ரி பேக்கிங் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து எதர் இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்டோ இல்லை சின்ன பேஸ்கெட்டோ வந்து இது மேலே வச்சுட்டு அதில் வந்து நம்ம இன்னர்ஸ்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கும் வந்து எல்லாமே நம்ம வார்ட்ரோப்லேயே வந்துடும், ஈஸியாக நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம இதுமாதிரி ஹேங் பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி 2 ஹேங்கர்ஸாவது நீங்கள் வந்து இங்கே மாட்டி வச்சுக்கோங்க. ஏதாவது எடுக்கும் போது வந்து காலி ஆகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டக்கு நம்ம மாட்டும் போது வந்து நமக்கு ஹேங்கர்ஸ் இருக்கணும். ஹேங்கர்ஸ் இல்லைன்றதே வந்து நமக்கு ஒரு ரீசனாக இருக்கும் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஸ்பேர்லாம் வச்சுக்கோங்க, அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன ஆடை உடுத்துறோம்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகிடுச்சு. இப்போது நமக்கு பிடிச்சதாக வாங்கிக்கணும், வாங்கினதை அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் எனக்கு கொடுத்த இந்த சில டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து நல்லா உங்கள் வார்ட்ரோப் அழகாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.